பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மேஜர் சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3ல வந்து பாத்தீங்கன்னா அழகு திட்டம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த அழகு திட்டத்துக்கான அந்த அழகு திட்டத்தை எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு பாத்தீங்கன்னா 2 படிமம் இருக்கு. சரிங்களா, 2 டேபிள் காலம் இருக்கும். அந்த 2 டேபிள் காலத்தை எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இந்த அழகு திட்டம் சம்பந்தமான எல்லா நோட்ஸும் வந்து இந்த அழகு திட்டம் சம்பந்தமான எல்லா நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா, இந்த அழகு திட்டத்திலிருந்து ஒரு 10 மார்க்கு ஒரு 5 மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு யூனிட்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க கிளாஸ் மேஜர் சப்ஜெக்ட் கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல அவங்கவுங்க மேஜருக்கு மாறும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்க கிளாஸ் ஒரு டைம் கவனிச்சுட்டு அப்புறம் பிடிஎஃப் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அழகு திட்டம் என்றால் என்னன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து அழகு திட்டத்தோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து அழகு திட்டத்தின் இயல்புகள் கொடுத்துருக்கேன். அடுத்து அழகு திட்டத்தின் படிநிலைகள் கொடுத்துருக்கேன். அடுத்து அழகு திட்டத்தின் நன்மைகள் கொடுத்துருக்கேன். அடுத்து அழகு திட்டத்திற்கும் பாடத்திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகள், இப்படி எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அழகு திட்டம் சம்பந்தமான எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். உறுதியாக உங்களுக்கு இது எக்ஸாமுக்கு வரும். சரிங்களா, இப்போ அழகு திட்டம் எப்படி சார் தயாரிக்கிறது அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். இதை நீங்க எல்லாம் ஒரு டைம் கவனிச்சுங்க. அந்த டேபிள் காலம் மட்டும்தான் ஒவ்வொரு மேஜருக்கும் மாறும். நான் 2 படிவம் தயாரிக்கணும்னு சொன்னேன், 2 டேபிள் காலம் தயாரிக்கணும்னு சொன்னேன். இந்த அழகு திட்டம் அந்த படிவங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு மேஜருக்கும் மாறும். மற்றபடி தியரி எல்லாமே வந்து எல்லா மேஜருக்கும் காமன். ஸோ நான் கொடுக்குறத நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க, வேற எதுவும் மாற்றம் பண்ண வேண்டாம். சரிங்களா, அந்த டேபிள் காலத்தை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக்கை மாத்திக்கோங்க. சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா அழகு திட்டம் எப்படி சார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் வகுப்பு 8ஆம் வகுப்பு எடுத்திருக்கேன், பாடம் தமிழ் பாடத்தை எடுத்திருக்கேன். இப்போ அதோட முதல் பாடத்தை பாருங்க. முதல் அழகு 1, அதாவது ஒரு யூனிட்டுக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒன்று தயாரிப்பாங்க, ஒரு டேபிள் காலம். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அழகு 1 என்னன்னா இருக்கு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜருக்கும் ஒரு பாடத்தில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கண்டென்ட்ல வரும். முக்கியமான கண்டென்ட் ஒரு 4 பிரிவு 5 பிரிவு கண்டிப்பா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமர்ஸ் பாடத்தை எடுத்துட்டீங்கன்னா 11th அக்கௌண்ட்ஸ் பாடத்தை எடுத்துட்டீங்கன்னா இப்போ இறுதி கணக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை கொண்டு வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு வரும், அடுத்து பேலன்ஸ் ஷீட் வரும். இப்படி முக்கியமான சில கணக்குகள் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் வரும். சரிங்களா, இப்படி ஒரு பாடத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க. சரிங்களா, இப்போ பாருங்க எப்படி தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் மொழி வாழ்த்துக்கும் தமிழ் மொழி மரபுக்கும் மொத்தம் 7 பாட வேலைகள் தேவைப்படுது. 7 பாட வேலைகள் தேவைப்படுது அப்படின்னு ஆசிரியர் தயாரிக்கிறார். அடுத்து பாருங்க, தமிழ் வரிவடி வளர்ச்சி, அடுத்து சொற்பூங்கா, அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு. இதுக்கு மொத்தம் சேர்த்து 6 வகுப்பு, அதாவது 6 வகுப்பு நேரம் தேவைப்படுது, 6 கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தயாரிக்கிறாரு. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு யூனிட்டுக்கு ஃபுல்லா தயாரிக்கிறோம். ஸோ இது ஒரு யூனிட் ஃபுல்லா எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றது படிவம் 1. அடுத்து பாருங்க, படிவம் 2ல பாருங்க, இதுல ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த ஒரு டாபிக்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, அதுக்கு எத்தனை கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னு பாக்குறது தான் இந்த படிவம் 2. இதுல பாருங்க, தமிழ் மொழி வாழ்த்து, அதுல வந்து பாருங்க பாடல் விளக்கம், பாடல் கொடுத்துருப்பாங்க, அந்த பாடத்தை விளக்குறோம், அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தேவைப்படுது. அடுத்து அதுல நூலாசிரியர் இருக்கும், சொல்லும் பொருள் இருக்கும், மொழி பயிற்சி இருக்கும், இது கிளாஸ் 3 பாடங்கள் தேவைப்படுது. இப்படி ஒரு அழகுக்கு முழுவதும் தயாரிக்கணும். அதே மாதிரி அந்த அழகுல இருக்க ஒரு கண்டென்ட்டுக்கும் இந்த மாதிரி படிவம் தயாரிக்கணும். இப்படி 2 படிவம் தயாரிக்கிறது தான் இந்த அழகு திட்டம். சரிங்களா, இப்போ இப்படி தயாரிக்கிறதுனால ஒரு ஆசிரியர் இப்போ பாருங்க, முதல் திருப்புதல் தேர்வு ஒவ்வொரு படத்துலயும் 2 படம் 3 படம் முடிப்பாங்க அந்த போர்ஷன். அப்ப ஒரு ஆசிரியர் அந்த முன்னாடி தயார் பண்ணணும். அப்ப முதல் படத்துல முதல் பருவத்துல எத்தனை படம் மொத்தம் வருது, ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை பாடவளைகள் எடுத்துக்கலாம், அடுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் எத்தனை பாடவளை எடுத்துக்கலாம், அப்படி பிரிச்சு வச்சுட்டோம்னா ஆசிரியர் அந்த டைமுக்குள்ள போர்ஷனை முடிக்க முடியும். 1. 2வது, இத்தனை பாடவளைகள்ல என்னென்ன விஷயம்லாம் மாணவர்களுக்கு சொல்லலாம், என்னென்ன கற்பித்தல் உபகரணங்கள் டீச்சிங் எய்ட் என்னென்னலாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கலாம் அந்த முதல் தேர்வு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு தயார் பண்ணி ஒரு ஆசிரியர் தயார் பண்ணி வைக்கிறது தான் இந்த அழகு திட்டம். இதனால மாணவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு, ஆசிரியருக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. ஸோ இப்போ அழகு திட்டம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ வந்து அந்த 2 டேபிள் காலத்தை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த 2 டேபிள் காலத்துல வர தலைப்பு எல்லாமே வந்து எல்லா மேஜருக்கும் ஒன்று எழுதிக்கலாம். அந்த டேபிள் காலத்தை இப்போ நான் சொல்றேன், அதை ஒன் டைம் முழுசா கவனிச்சுட்டு உங்களுடைய மேஜருக்கு நீங்களா ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்கெல்லாம் வந்து 11வது 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த அழகு திட்டம் தயாரிக்கணும் ஏதாவது ஒரு பாடத்துக்கு. மற்ற மேஜர் எல்லாமே
8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் 8ஆம் ஒன்று 8th ஸ்டாண்டர்ட் தயாரிக்கணும், இல்லைன்னா 9th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? 8ஆம் வகுப்பு கொண்டு 9ஆம் வகுப்பு கொண்டு 2 அழகு திட்டத்தை நீங்களா தயார் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம் கேட்குறப்ப நீங்க அப்படியே அதை எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ டேபிள் காலம் வரும், நீங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ டேபிள் கவர் உங்களுக்கு அதை கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கற்பித்தல் அணுகுமுறைகள் யூனிட் 4 அதில் அழகு திட்டம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அழகு திட்டம் பொருள் கொடுத்துருப்பேன். அடுத்து அதுக்கான டெஃபினேஷன் வந்து 2 பேர் சொன்னது கொடுத்துருப்பேன். அடுத்து முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, சிறந்த அழகு திட்டத்தின் பண்புகள். இப்படி உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த டேபிள் காலம் நான் கொடுத்துற அந்த ஃபார்மெட்லேயே வந்து அழகு திட்டத்தை பற்றி எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதுங்க. இதில் பாருங்க, படிவம் 1 கொடுத்துருப்பேன். அடுத்து இதில் படிவம் 2 கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்க, அழகு திட்டத்தினால் ஏற்படும் நன்மைகள் கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்க, அழகு திட்டத்தின் படிநிலைகள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக இப்போ படிவத்துக்கு போவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு படிவம் பாருங்கள். இதை மட்டும் நல்லா கவனிச்சுங்க. உங்கள் மேஜருக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாக மாற்றிக்கிங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், பாடத்திட்டத்தினை அலகுகளாக பிரித்தல் படிவம். அதாவது இது என்னன்னா, மொத்தமாக ஒரு யூனிட்டுக்கு அதை ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். இப்போ யூனிட் 1, யூனிட் 2. இப்போ யூனிட் 1க்கு எவ்வளோ பாடவிலைகள் இருக்கும், யூனிட் 2க்கு வந்து எவ்வளோ பாடவிலைகள் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள், வகுப்பு 9 இதில் அப்படியே நீங்கள் எழுதிக்கங்க. வகுப்பு 9 பாடம் கணிதம். நான் கணித பாடத்துக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் தான் போட்டுங்க. இப்போ வரலாறுனா வரலாறு போட்டுங்க, தென் தமிழ்னா தமிழ் போட்டுங்க. இப்போ நான் வந்து கணித பாடத்துக்கு தான் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ கணித மேஜர் இருக்கவங்க இதை அப்படியே பயன்படுத்திக்கங்க. மற்ற மேஜர் அவங்க மேஜருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அழகு எண் கொடுத்துருப்பேன். அடுத்த அழகின் பெயர். இந்த தலைப்பு எல்லாமே எல்லா மேஜருக்கு ஒன்று தான். பாடப்பகுதிகள், அடுத்து நடத்து முடிக்க ஆகும் பாட வேலைகள், அடுத்து குறிப்பு. இந்த தலைப்பை நீங்கள் அப்படியே எல்லாரும் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், அழகு 1 கணவியல். அந்த கணவியல் பாடத்தை இருக்கேன். அதில் பாருங்கள், அதில் என்னென்ன பிடிச்சிருக்கேன் பாருங்கள், 2 டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன். ஒன்று பாருங்கள், அறிமுகம். இதில் வந்து இப்போ அழகு 1 உங்களுடைய முதல் பாடத்தை எழுதிக்குங்க அந்தந்த மேஜருக்கு. அறிமுகம்ன்றது எல்லாத்துக்கும் அப்படி தான். இப்போ கணங்களை என்ன பார்த்தீங்க, கணங்களை விளக்குதல், அடுத்து கணத்தை குறிப்பிடும் முறை. இதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். இதை நடத்தி முடிக்கும் பாடவெளிகள் வந்து 3 பாடவெளிகள் எனக்கு தேவைப்படுது. இந்த பாடவெளிகள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 4 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், அதுக்கு உங்களுக்கு என்ன போட்டுக்கலாம். குறிப்பு என்ன, இந்த இதை முடிச்சுட்டு என்ன செய்யணும், குறையறி சோதனை நடத்துதல். மாணவர்களுக்கு வந்து வார்த்தை மூலமாக கொஷின் கேட்டு அவங்கள ஆன்சர் பண்ணுறது. குறையறி சோதனை நடத்துதல் போடலாம், அடைவு சோதனை நடத்துதல் போடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோதனை பண்ணணும், அதுதான் குறிப்பு. அடுத்து 2வது பாருங்கள், கணங்களின் பல்வேறு வகைகள், கணச்செயல்கள், வெண்படம். இதை அடுத்து நான் நடத்த போகிறேன். அதுக்கு எத்தனை பாடவெளிகள்னா 7 பாடவெளிகள் எனக்கு வேணும். சரிங்களா? இதுக்கு எந்த டெஸ்ட் நான் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அடுத்து 2வது யூனிட் பாருங்கள், முக்கோணவியல். இதை வந்து 3 பிரிவாக நான் பிரிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுடைய பாடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை பாடம் ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த 3 பிரிவாக நீங்கள் பிரிச்சுக்கலாம், என்னென்ன கண்டென்ட் கொடுக்கலான்னு. இப்போ பாருங்கள், முக்கோணவியலில் அறிமுகம், அடுத்து முக்கோணவியல் விகிதங்கள் நடத்த போகிறேன். இதுக்கு 3 பாடவெளிகள் தேவைப்படும். அடுத்து பாருங்கள், சில சிறப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள், நிரப்பு கோணங்கள். இதில் வந்து 7 பாடவெளிகள் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தும் முறை. இது 2 பாடவெளிகள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 2வது யூனிட் பாருங்கள், மொத்தமாக சேர்த்து ஒரு அடைவு சோதனை வைக்க போகிறேன். அடைவு சோதனைனா அதாவது இந்த தேர்வு வைக்கிறது, கிளாஸ் டெஸ்ட் வைப்போம்ல, அந்த மாதிரி தேர்வு வைக்கிறது. ஸோ இதுதான் முதல் படிநிலை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் 2 யூனிட் போட்டிருக்கேன். நீங்கள் 3 யூனிட்டுக்கு போனால் கூட போட்டுக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், கீழே வந்து 2 லைன் கொடுத்துருப்பேன். இந்த லைன் கண்டிப்பாக கொடுங்க. அதாவது அதை பற்றின ஒரு சஜஷன் வந்து ஆசிரியர் எதாவது தேவைப்பட்டால் எழுதிக்கலாம். சரிங்களா? அதனால் அந்த கீழே வந்து அந்த இது கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே ஆசிரியர் கையொப்பம் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்குங்க. இதுதான் முதல் படிவம். ஸோ இது உங்கள் மேட்சுக்கு மாதிரி எடுத்துக்கங்க. இதில் வந்து தலைப்பு வந்து ஒவ்வொரு புக்லையும் வேறு மாதிரியாக இருக்கும். பட் நீங்கள் மாற்ற தேவையில்லை, இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டேபிள் பிடிச்சிருச்சா? இப்போ அடுத்த டேபிள் பாருங்கள். நான் என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு டேபிள் வந்து மொத்தமாக ஒரு யூனிட்டுக்கு தயாரிக்கிறது. செகண்ட் டேபிள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டில் ஒரு கண்டென்ட் எடுக்கிறது. இதில் என்ன எடுத்துக்க பாருங்கள், இதில் கவனிங்க, ஒரு அழகின் பாடப்பகுதி. அதில் பாருங்கள், ஒரு அழகோட பாடப்பகுதி. முதல் வந்து பாடத்திட்டத்தோட அழகு பகுதி. இதில் பாருங்கள், ஒரு அழகின் பாடப்பகுதி. இதில் என்ன எடுத்துக்கன்னா, சில சிறப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள். இதில் பாருங்கள், இந்த இருக்கும் பாருங்கள், சில இந்த முக்கோணவியலில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கு தான் நான் உங்களுக்கு சோதனை காலம். நீங்கள் எதுவும்னா முதல் எடுத்துக்கலாம், எதுவும் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், சிறப்பு கோணங்களின் முக்கவியல் விகிதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் எடுத்திருக்கேன்.
ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு டாபிக் நான் எடுத்துருக்கேன்னா அதே மாதிரி தான். ஒரு அழகின் பாடப்பகுதி சில சிறப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள் படிவம் 2. இந்த மேலே இருக்க தலைப்பெல்லாம் அப்படியே எல்லா மேட்சும் அப்படியே போட்டுங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வரிசை எண், அடுத்து அழகினை சிறிய பகுதிகளாக பிரித்தல். அந்த முக்கோணவியலில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது அதை சிறு பகுதியாக பிடிச்சி எத்தனை கிளாஸ் வரும் நம்ம இதை தயாரிக்க போகிறோம். அடுத்து பாருங்கள் தேவையான பாட வேலைகள், அடுத்து கற்பித்தல் முறைகள் எந்த மாதிரி அவங்களுக்கு கற்பிக்கிறோம். அடுத்து பாருங்கள் தேவையான வளங்கள்னால் அந்த கற்பிக்கிறது என்ன மாதிரி டீச்சிங் எய்டெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த திங்ஸ்லாம் பயன்படுத்தல மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு மேஜருக்கும் ஒரு திங்ஸ் பயன்படுத்துவாங்க. அது என்ன திங்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது எழுத போகிறோம். அடுத்து மதிப்பீடு, அந்த நம்ம நடத்தி முடிச்சதில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி மதிப்பிட போகிறோம் அதுதான் விஷயம். ஸோ இந்த தலைப்பில் அப்படி எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த முக்கோணவியல் பாருங்கள் 30 டிகிரி, அடுத்து 60 டிகிரிக்கான முக்கோணவியல் விகிதங்கள். இதை ஃபஸ்ட்டு நடத்த போகிறேன். இதுக்கு தேவையான பாடவேளைகள் பாருங்கள் 2 பாடவேளைகள். இது வந்து என்னது விதி விளக்க முறை, அது எப்படி செய்யணும்னு சொல்லி நான் மாணவர்களுக்கு சொல்கிறேன். ஸோ விதி விளக்க முறை சில பேர் சொற்பொழிவு முறையும் போடலாம், சில பேர் விரிவுரை முறையும் போடலாம். அது உங்களுடைய மேஜருக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இதில் என்ன நான் பயன்படுத்த போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க பிதாகரஸ் தேற்றத்தின் கருத்துப்படம் அதை காட்ட போகிற மாணவர்களுக்கு. அடுத்து 30 டிகிரி 60 டிகிரி கோணங்களை விளக்கும் கருத்துப்படம் 2 தான் நான் காட்ட போகிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள் இது பாருங்கள் இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் அடுத்து வரும். ரெண்டாவது பாருங்கள் 45 டிகிரிக்கான முக்கோணவியல் விகிதங்கள். எல்லாமே முக்கோணவியல் தான் வரும். ஏன்னா அந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்கள் மேஜருக்கு வந்து இந்த டேபிள் கார்டு செகண்ட் போடுறப்ப நம்ம என்ன ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டாபிக் எடுத்தோமோ அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு வரிசையாக வரணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மேஜர் மிஸ்டேக் ஆயிரும். அடுத்து பாருங்கள் 45 டிகிரிக்கான முக்கோணவியல் விகிதங்கள். இது வந்து ஒரு கிளாஸ் நான் எடுக்க போகிறேன். ஒரு கிளாஸில் புரிய வச்சலாம்னு நினைக்கிறேன். அடுத்து அதில் என்னது விதி விளக்க முறை, அந்த விதி விளக்க போகிறேன். அடுத்து பாருங்கள் 45 டிகிரி கோணத்தை விளக்கும் கருத்துப்படம். உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்பித்தல் வளங்களை எதை பயன்படுத்துகிறீங்களோ அதை வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து 3வது பாருங்கள் 0 டிகிரி மற்றும் 90 டிகிரிக்கான முக்கோணவியல் விகிதங்கள். இது எடுத்துக்கிற பாடவேளை 1. அடுத்து விதி விளக்க முறை. எல்லாத்துக்கும் நான் விதி விளக்க முறை கொடுத்துருக்கேன். மேக்ஸ்க்கு வந்து அது விதி விளக்கினா தான் புரியும். அதனால் இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து பாருங்கள் தலைக்கு மேல் வீழ்த்தி. இது வந்து ஒரு டீச்சிங் எய்டு, அதாவது ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்களே அதுதான் தலைக்கு மேல் வீழ்த்தி. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லா மேஜருக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் 4 பாருங்கள் சிறப்பு கோணங்கள் கொண்ட சிக்கல்களை தீர்க்கும் மற்றும் திருப்புதல். சரிங்களா? இது வந்து 2 பாடங்கள் எடுத்திருக்கேன். அடுத்து பகுத்தறிவு முறை, அதை ஸ்டூடெண்ட்டை வந்து இன்டராக்ஷன் பண்ணி அவங்க சொல்கிறது நம்ம சொல்கிறது அதை பகுத்தறிவு முறையை போடுறோம். இது வந்து பகுத்தறிவு முறை வந்து எல்லாரும் மேஜரும் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து கருத்து படங்கள், அதுக்கான படங்கள் நான் காட்டுறேன். சரிங்களா? கடைசியாக பாருங்கள் திருப்புதல் மற்றும் சோதனை. இது வந்து எல்லா மேஜரும் எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக முடிகிறப்ப அந்த திருப்புதல் மற்றும் சோதனை இதை கரெக்டாக போடுங்க. இதுக்கு வந்து பாடவழி வந்து 1. கடைசியாக இது நடத்தி முடிச்சதெல்லாம் அடைவு சோதனை நடத்தல். அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு அதை மதிப்பிடுறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ வந்து உங்கள் மேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 10 மார்க்கோ ஒரு 5 மார்க்கோ கண்டிப்பாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.